உங்கள எத்தனை பேருக்கு வந்து மத்திய அரசு இனிமே வந்து சிலிண்டர் வந்து விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்கன்னு தெரியும்? அதே மாரி இனிமே வந்து சென்னையோ இல்ல வந்து எந்த மாநகரத்திலயுமே வந்து சிலிண்டர் வந்து சப்ளை ஆகாது. பைப் கேஸ் தான் வரப்போகுது. பைப் கேஸ் வந்து சப்ளை பண்ற கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி இல்ல, அமெரிக்கன் கம்பெனின்னு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு புது நியூஸா இருக்கலாம். அதே மாரி எல்லா அ வாடிக்கையாளரும், நுகர்வோரும் வந்து 90 நாளுக்குள்ள வந்து நீங்க பைப் நேச்சுரல் கேஸ்ல மாறலன்னா, உங்களுக்கு சிலிண்டர்ஸ் கிடைக்காது. அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ், காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா வந்து மார்ச் 24, 2026 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஈரான் வார்னால மூடிட்டாங்க. அதனால வந்து சப்ளை விநியோகம் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சூழலை வந்து மத்திய அரசு எப்படி பயன்படுத்தி பில்லியன் டாலர் ரெவென்யூ, அதாவது வந்து லட்சம் கோடி கணக்கில் வந்து வருவாய் ஈட்டுற இந்த எல்பிஜி பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து ஒரு தனியார் மயமாக்கி தனியார் நிறுவனங்களுக்கு வந்து இதை தள்ளுறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 25 நாள் வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு வெயிட்டிங் பீரியட். ஏன் வெயிட்டிங் பீரியட்னா வந்து நம்மள்ட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் இல்லாததுனால வந்து கவர்மெண்ட்டால் சப்ளை பண்ண முடியல. அதாவது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இல்லை பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இவங்களால சப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணால் 25 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும், 25 நாள் வெயிட் பண்ண தான் கிடைக்குன்றாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த நெருக்கடியை வந்து சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎன்பி பிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம். ஏஜிஎன்பின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லாண்டிக், கல்ஃப் அண்ட் பசிபிக் பிரதம் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு, அதாவது வந்து ஒரு மயாமி, ஃப்ளாரிடா அப்படின்னு சொல்கிற இடத்துல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 65% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒசாக்கா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் கம்பெனி, அப்புறம் ஜாப்பனீஸ் பேங்க் பேக்கப் பண்ண கவர்மெண்ட்டால் பேக்கப் பண்ண பேங்க்கு, அது இல்லாமல் சுமிட்டோமோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியார் கம்பெனிகள் சேர்ந்து வந்து இந்த பைப்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட், அதாவது வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து குழாய் வழியாக வந்து ஒவ்வொரு சமையல் அறையிலையுமே வந்து கேஸ் வர மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறாங்க. இது வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டார் யூனிட், அதாவது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகட்டும், ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து அதாவது வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து நுகர்வோர்களுக்கு வந்து கேஸ் சப்ளை பண்ணுறதுக்காக வந்து கொடுத்த இதை இப்போ வந்து இந்த பாஜக ஆளுற மத்திய அரசு வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ், அதுவும் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து எப்படி வந்து இந்த கேஸோட தட்டுப்பாடு முடியும் இல்லை நிறைவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேஸ் தட்டுப்பாடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை. இந்த சூழலை வந்து சரியாக அவங்க வந்து பயன்படுத்தி தனியார் மயமாக்கி மக்கள், அதாவது நுகர்வர்கள் வந்து, அதாவது வந்து இந்தியன் ஆயிலையோ பாரத் பெட்ரோலியமோ இல்லை ஹெச்பிலேருந்து வாங்குகிற நுகர்வர்களை நீங்கள் வந்து சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா 25 நாள் ஆகும், உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் பிஎன்ஜி கனெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தடையற்ற விநியோகம் கிடைக்கும் அப்படின்றாங்க. தடையற்ற விநியோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து நிறையா அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து சிராமிக்ஸ் அண்ட் கிளாஸ், ஃபர்டிலைசர்ஸ்னால் உரம் தயாரிக்கிறாங்களே அந்த நிறுவனங்கள் வந்து நிறைய நேச்சுரல் கேஸ் பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி எம்எஸ்எம்இ, மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது வந்து சிறு குறு நடுத்தர கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, இது நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு கேஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கேஸ் கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் நுகர்வோர்களுக்கு இல்லை, தடையற்ற கேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் டெரிட்டோரியல் ரைட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் டெரிட்டோரியல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் வந்து 3 ஏஜென்சி இருக்கும், 4 ஏஜென்சி இருக்கும். நீங்கள் எந்த ஏஜென்சிட்ட வேணாலும் வந்து நீங்கள் போய்ட்டு கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து சென்னைனா ஏஜிஎன்பி, அதே வந்து கடலூர் சேலம்னு சொன்னால் அதானி, இதே வந்து காஞ்சிபுரம் இல்லை வந்து திருவள்ளூர் இல்லை செங்கல்பட்டு போனால் அங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்கும். அப்போ அந்த கம்பெனிகிட்ட மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹச், பிபிஎல், வீடியோகான், யூனினார், ஏர்டெல், அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து சிம் கார்ட்ஸு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஜியோ வந்துச்சு. ஜியோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து சிம் கார்ட்ஸ் கொடுத்தாங்க. மக்கள் 3 மாதம் யூஸ் பண்ணாங்க, 6 மாதம் யூஸ் பண்ணாங்க. இதை உபயோகப்படுத்தும் போது
அதாவது வந்து இந்த நகர்ப்புறம் மாநகரம் விட்டுருங்க, இந்த இது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள்லாம் கூட வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பழக்கத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த 6 மாசத்துல வந்து காம்படிட்டர்ஸ், அதாவது வந்து மற்ற கம்பெனிகள்லாம் வந்து இந்த ஃப்ரீ சிம் கார்டு கொடுத்ததுனால அவங்களால சர்வைவ் பண்ண முடியாமல் நிறைய நஷ்டத்தை தழுவி எல்லாருமே வந்து வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ மோனோபொலி ஆயிடுச்சு. ஸோ மோனோபொலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு கம்பெனிகிட்ட தான் நீங்கள் வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவன் வந்து போர்க்கால பிரச்சனையை வந்து கருத்தில் கொண்டு, அதாவது வந்து அவங்க வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து அதிகமான ரேட்டில் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமான ரேட் பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த பர்டனை உங்கள் மேலே போடுவாங்க. இப்போ ரூ. 829 வந்து ஏற்கனவே வந்து கேஸ் சிலிண்டரோட ரேட் இருக்குது. அதே வந்து இப்போ பைப் நேச்சுரல் கேஸ் வந்துச்சுன்னா ரூ. 1500 போகலாம், ரூ. 2000 போகலாம். அப்போ உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று வாங்கினா அந்த ப்ரைவேட் கம்பெனிகிட்ட வாங்கணும், இல்லைனா உங்களால் கேஸு பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து மொத்த தமிழ்நாட்டில் மொத்த இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இவங்க வந்து குறிப்பாக வந்து மாநகரங்களில் வந்து அப்போ மக்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. இவங்களோட வெளியுறவு கொள்கை தவறான கொள்கையால தான் வந்து இன்றைக்கி ஈரான்றது நம்மளால் வந்து